நமஸ்காரம். நம்ம போன கதையில் பார்த்ததோட கண்டினியூவேஷன் இது. என்ன பார்த்தோம்? நம்ம போன கதையில் நம்மளோட விவசாயி, அவருக்கு விவசாயம் கொஞ்ச நாளாக சரி வரல. அதனால் அதுக்காக ஜோசியரை பார்க்கறதுக்காக போயிருந்தார். ஜோசியரை பார்க்க போன வேலையில் ஜோசியர் அடுத்த நாள் வர சொன்னார். ஏன்னா விவசாயியுடைய கடைசி நாள் இன்னைக்கு அப்படின்றதுனால அடுத்த நாள் வர சொல்லியிருந்தார். மீன்வைல் நம்மளுடைய விவசாயி அவருடைய ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கார். இப்போ விவசாயி என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்ப்போம். விவசாயி அவனோட ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்ப கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருட்ட ஆரம்பித்ததும் என்ன ஆகுது அப்படின்னா, லைட்டாக மழையும் வேற பெய்ய ஆரம்பிக்கிறது. நம்ம வேக வேகமாக டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா நல்லதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடக்கிறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா மழை பிடிச்சுன்னு நல்லா மழை பெய்ய ஆரம்பித்ததுனால எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு பாழடைஞ்ச சிவாலயம், சிவன் கோயில் இருக்கிறது. அந்த சிவன் கோயிலில் போய் டக்குன்னு ஒதுங்கி நிற்கிறான். அப்போ நல்ல பெரிய ஒரு மின்னல் ஒன்று வெட்டுறது. அந்த மின்னல் வெட்டுற அந்த ஒளியில அங்கே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள்லாம் பார்க்குறான். என்ன ஒரு அழகு அந்த விக்கிரகத்தோட முகத்துலலாம். பூஜையே இல்லை, ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ கருணையோடு இருக்கிறதாம். இதை பார்த்ததுமே நம்ம விவசாயிக்கு மனசு அப்படியே என்னவோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடுது. என்கிட்ட மட்டும் காசு இருந்தது அப்படின்னா இந்த சிவாலயத்தை எப்படியாவது புனருத்தாரணம் பண்ணி இந்த கோவிலை திரும்ப ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஏதாவது நான் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த செடிகள் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு, தேவையில்லாத செடிகள் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கே நல்ல அழகாக அந்த சிவாலயத்தை நல்லா செட் பண்ணிட்டு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த சிவாலயத்துக்கு ஒரு சிவாச்சாரியாரை போட்டு 2 வேளையோ 4 வேளையோ 6 வேளையோ பூஜை நடக்கிறதுக்கு மக்கள் எல்லாரையும் சேர்த்துட்டு இந்த கோயிலை புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகத்துலேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ட்ரீம்ஸ். எப்படி தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினானோ அதே மாதிரி இவரும் மனசுக்குள்ளாரே பெரிய கோயிலை கட்ட ஆரம்பிச்சிடுறாரு. கட்ட ஆரம்பிச்சதுக்கு அடுத்து மெல்ல அந்த மழை விடுற நேரத்தில் சரி நம்ம ஆற்றுக்கு போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு இவர் கிளம்பி வர்ற நேரத்தில் பார்த்தேன் அப்படின்னா, அந்த சிவன் சந்நிதிக்கு முன்னாடி ஒரு பில்லர் இருந்தது. பெரிய கருங்கல் தூண். அந்த தூண் மெல்ல அப்படி கீழே சாஞ்சு டபால்னு ஒன்றுத்து மேலே விழுகிறது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ராஜநாகம் ஒன்றுத்து மேலே விழுந்துடுது. இந்த ராஜநாகம் எங்கே இருந்தது அப்படின்னா, கரெக்டாக நம்ம விவசாயம் நின்ற இடத்துக்கு பக்கத்தில் ரெடியாக படம் எடுத்து நின்றுது. இருட்டு தானே, அவனுக்கு எதுவும் தெரில. கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா நின்றுதான் அப்படின்னா ராஜநாகம் பயத்தில் இவனை போட்டிருக்கும். அப்போ இவருக்கு கடைசி நாளாக தான் இருந்திருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் சிவனுடைய அருளால் தப்பிச்சிட்டார். அடுத்த நாள் கார்த்தால குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஜோசியரை பார்க்கறதுக்காக போனதும் ஜோசியருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா நேற்றுக்கு தான் சொன்னானே பொண்டாட்டிட்ட இன்னைக்கு தான் அவனோட கடைசி நாள், நேற்றுக்கு தான் அவனோட கடைசி நாள்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவன் உயிரோட நிற்கிறான். என்னன்னு சொல்லிட்டு என்ன விஷயம், என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த கோவில்களில் நடந்தது, அந்த பாழடைஞ்ச கோவில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த விவசாயி சொல்லிட்டு இருக்கான் நம்மளுடைய ஜோசியர்கிட்ட. இப்போ ஜோசியர் வாங்கி ஜாதகத்தை பார்க்குறாரு. அவனுக்கு பூர்ண ஆயுசு இருக்கிறதா போட்டிருக்காரு. என்னத்துக்காக இதுலேருந்து சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் சிவ கைங்கரியத்துக்கு செய்யணும்னு மனசால உண்மையாக நினைச்சல்னாலே சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராம். நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்கிறப்பும் உண்மையாகவும் நேர்மையாகவும் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக பலன்கள் உண்டு. எப்படி இந்த விவசாயிக்கு அன்னைக்கு தான் கடைசி நாள்னு ஜோசியர் சொல்லிட்டார். ஃபேமஸான ஜோசியர். அவர் சொன்னால் அதுக்கு அந்த வார்த்தைக்கு மறுப்பே கிடையாது. ஆனாலும் இவன் மனசில் நினச்ச அந்த சிவனுடைய கைங்கரியம், சிவனுக்கு தான் செய்யணும், கடவுளுக்கு தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்த அந்த ஒரு எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்ததுனால அவனுக்கு இருந்த மரண ஆபத்து விலகி அவனுக்கு நல்ல பரிபூர்ணமான தீர்க்க ஆயுஷத்தை அந்த சிவபெருமான் அருளால். அதே போல் நம்மளும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாத்தையும் நம்மளும் பாதுகாத்து பேணி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான இடத்துக்கு போகணும்னு எல்லாம் வல்ல கணிப்பிரதாம்பிகா சமேத தாளபுரீஸ்வர பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாய.